ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எஸ்பிபி காலனிக்கு வந்திருக்கோம். ஈரோடு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம். பர்த்டே ஐயர் வீட்டு மாமா மாமி ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம். வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுறேன். அனைவரும் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக ஃபங்க்ஷன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இங்கே 2 நாள் 3 நாள் வரைக்கும் இங்கேயே காது குத்தி மொட்டையடித்து கேக்கு வெட்டுறோம். எங்கள் ஃப்ரெண்டு இங்கே பாருங்கள், எங்கள் ஃப்ரெண்டு இவங்க தான். ஈரோடு டியர் ஃப்ரெண்டு. இந்த ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிட்டோம். இப்போ காது குத்த போகிறோம். குழந்தைக்கு மாமா இவங்க மடியில் வச்சு தான் காது குத்தணும். இந்த பையன், சின்ன பையன் ரெடி ஆகிட்டுருக்காரு. ட்ரெஸ் போட்டாவது ஒரே அழுவை. ஆனால் அழுது கற்றுன்னு கத்திட்டாப்புல. அதோடைய ட்ரெஸ்ஸை மாற்றி ஆகுது. இதான் இப்போ காது குத்திடுவாங்க. காது குத்தின உடனேயே கேக்கு வெட்டி பர்த்டே கொண்டாடிட்டு மொட்டையை நாளைக்கு தான் அடிப்பாங்க. வாங்க இங்கே மேடத்தை பாருங்க. இவங்க தான் மேடம், எங்கள் வீட்டுக்காரவங்க. வந்திருக்கோம். எங்கள் வீட்டுக்காரவங்க நானும் தான் வந்திருக்கோம். அங்கே பாப்பா. ஹாய் பாப்பா. பாருங்கள், இங்கே மேடம் ஈரோட்டில் இருக்காங்க. அவங்க பாப்பா. எங்கள் வீட்டுக்காரவங்க, எங்கள் ஃப்ரெண்டு. சரிங்க மேடம். இவங்களோட ஆசீர்வாதம். நாங்கள் அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். இவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும். மாமி ஆசீர்வாதம். இவங்க தான் மாமி. எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா? எத்தனை வயசு தெரியுமா உங்களுக்கு? கடவுள்கிட்ட என்ன வேண்டிக்கிறேன், இவங்க நல்லா இருக்கணும்னு. இவங்க ஈரோடு எங்கள் மேடம் தான். சூப்பர். குழந்தைக்கு அந்த குழந்தை தான் பாப்பா, சின்ன பாப்பா. அந்த பாருங்கள். அப்படியே நான் எடுத்துக்கிறேன். நின்னுக்கு சூப்பர். மாமியோட பையன் தான். மாமி பையன் மாமா. போட்டோலாம் வரைய மாட்டேன். கை மறைக்குது.
அம்மா வீட்டில் முறைப்படி இவங்க வீட்டில் தோளில் தூக்கி தான் இப்படி தான் கொண்டு வந்து காது குத்துவாங்களாம். அந்த சிறப்பாக நல்லா அருமையாக பண்ணியிருந்தாங்க. நல்லா அழகா ஆலாத்தியெல்லாம் எடுத்து கொண்டு வந்து மாமா கடியில் கொண்டு வந்து இந்த காது குத்துறதுக்கு ரெடியாக வந்துட்டாங்க. இப்படி தான் அழகுபடுத்தி கொண்டு வருவாங்களாம். ஆலாத்தி எடுத்து பார்க்குமே எனக்கு ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. உடனே எனக்கு என்னன்னா எல்லாரும் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மாமா மாமி வீட்டுக்கு வந்ததை தொண்டை அங்கங்கே தண்ணி குடித்தது வேற எனக்கு சரியில்லை. அதனால தான் அப்படி இருக்குது வாய்ஸு. தண்ணி வேற எல்லா இடத்துலையும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி மாற்றி குடிக்கிறது சரியில்லை. அதுதான் என்னால் கொஞ்சம் பேச முடியல. காது குத்திட்டாங்க. குட்டி பயலுக்கு காது குத்தியாச்சு. இப்போ சாப்பாடு சரியான சாப்பாடுங்க. இங்கே தான் மண்டபத்துலேயும் தங்கிட்டோம். சாப்பாடுன்னா முறையான சாப்பாடு அருமையாக இருந்துச்சு. மாமா மாமி வீட்டில் சாப்பிட்டா நல்லா இல்லைன்னு சொல்ல முடியுமா? அது சரியான சாப்பாடு, சூப்பர் சாப்பாடு, அருமையாக இருந்துச்சுங்க சாப்பாடு. இங்கே பாருங்கள், இங்கே க்யூட்டான ஒரு பேபி. இங்கே பாருங்க மாமி மாமா கிட்ட எவ்வளோ க்யூட்டான பேபி பாருங்கள், ஸ்வீட்டான பேபி. மாமாவை பாருங்க, அழகு அழகு அழகே அழகு. தூக்கி கொஞ்சிட்டேன் நான். கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு கொஞ்ச நேரம் இப்படி வந்து அப்படி என்னென்ன நடக்குதுன்னு அப்படி சுற்றி பார்த்து அழகாக வீடியோ எடுத்து ஷேர் பண்ணி எல்லோரும் பார்க்கணும்ல. வந்திருக்கோம், வந்து 2 நாள் ஆகுதுல்ல, இங்கேயே தங்கிட்டோம். 3 நாள் ஆகுது. வந்து இங்கேயே தங்கிட்டோம் மாமா வீட்டில். மாமி வீட்டிலையே இங்கே இருந்தோம். இப்போ இந்த பாருங்கள் குத்த போகிறோம். இந்த என்ன கற்று தெரியுமா? இந்த ஒரு காது குத்தியாச்சு. அவ்வளோதான், அவ்வளோதான்டா, அவ்வளோதான். இந்த குத்தியாச்சு பாருங்க. இன்னொரு காது குத்திட்டாங்கன்னா உபசரிப்பு விழா நடக்கும், அதையும் பார்க்கலாம். இங்கே பாருங்க, என் ஃப்ரெண்டு கொடுக்குறாங்க அன்பளிப்பு. மாமிக்கு என் ஃப்ரெண்டு